பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக பரிகாரம் தேட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மூன்றாவது மொழி ஹிந்தி தான் என்றால் நிதி என பாஜக கூறுவது அநியாயம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஹிந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழக மக்களும் நடத்தி வரும் உரிமை போர் எல்லைகளை கடந்து மராட்டியத்தில் போராட்ட சூறாவளியாக சுழன்றடிக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். முழு விவரங்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு மக்களும் தலைமுறையாக நடத்தி வரும் மொழி உரிமை போல் மாநில எல்லைகளை கடந்து தற்போது மராட்டியத்திலும் போராட்ட சூறாவளியாக சுழன்று கொண்டிருக்கிறது என தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக இந்தியை கற்பித்தால்தான் நிதியை ஒதுக்கும் என்று சட்டத்துக்கு புறம்பாகவும் அராஜகமாகவும் நடந்து கொள்ளும் பாஜக தங்கள் ஆட்சி செய்யும் மகாராஷ்டிராவில் மக்கள் எழுச்சிக்கு அன்றி இரண்டாம் முறையாக பின்வாங்கி இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்தி திணிப்புக்கு எதிராக சகோதரர் உத்தவ் தாக்கரே அவர்களின் தலைமையில் இன்று மும்பையில் நடந்த வெற்றி கொண்டாட்ட பேரணியில் எழுச்சியும் உறைவீச்சும் மிகுந்த உற்சாகம் தருகிறது என்றும் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானும் கற்பிக்கப்படும் மூன்றாவது மொழி என்ன என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்தி பேசும் மாநிலங்களில் பின்தங்கி இருக்கின்றன என்றும் இந்தி பேசாத முன்னேறிய மாநிலங்களின் மக்கள் மீது ஏன் இந்தியை திணிக்கிறார்கள் என்றும் திரு ராஜ் தாக்கரே அவர்கள் எழுதிய இந்த கேள்விகளுக்கு இந்தியும் சமஸ்கிருதத்தையும் வளர்ப்பதையே முன்னுரிமையாக வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசிடம் எந்த பதிலும் இருக்காது என்பதை நான் நன்றாக அறிவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில் 2152 கோடியை விடுவிப்போம் என்று தமிழ்நாட்டை பழிவாங்கும் போக்கை ஒன்றிய அரசு மாற்றிக்கொள்ளுமா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளின் கல்விக்காக சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்குமா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாடு மக்களும் நடத்தி வரும் போராட்டம் உணர்வுபூர்வமானது மட்டுமல்ல, அறிவுபூர்வமானது என்றும் தர்க்கபூர்வமானது என்றும் இதே போல இந்தியாவின் பன்முக கலாச்சாரத்துக்கு பாதுகாப்பானது விற்றுப்பின் பாற்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்தி திணிப்பால் ஏராளமான இந்தி மொழிகள் அழிந்த வரலாற்றை அறியாமலும் இந்தியாவை இந்தி நாடாக்கும் செயல் திட்டத்தை புரிந்து கொள்ளாமலும் இந்தியை படித்தால் வேலை கிடைக்கும் என பசப்பு வார்த்தைகளை கிளிப்பிள்ளைகளைப் போல ஒப்பித்துக் கொண்டிருக்கும் அங்குள்ள அப்பாவிகள் சிலர் இனியாவது திருந்த வேண்டும் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.